அந்த ஆங்கர் கேட்ட கேள்விகளில் எங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது ரொம்ப அட்டகாசமான பதில். எங்கள் அப்பா ஒரு சரித்திர சாதனை செஞ்சுருக்காரு, அவரை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனாக பேசிட்டாரு. எல்லா நடிகர்களுடைய மகன்களும் ஹீரோன்னு தான் நினைப்பாங்க. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் மகன் தளபதி விஜயே நான் நடிகன்னு தான் போனேன். ஆனால் இவங்க அப்பாவே நான் டைரக்ட் பண்ணுறேன்டா, என் படத்தில் நடிகன்னு சொன்னார். நான் நடிக்க மாட்டேன், டைரக்டராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் நல்லா இருந்து நல்ல விஷயம். ரெண்டாவது, விஜய் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு தெரிஞ்ச ஒளிவட்டத்தை விட ஜேசன் சஞ்சய் மேலே அந்த முகத்தில் ஒளிவட்டம் அதிகமாக தெரியும். இப்போ ஒரு வருஷமா சைலண்டாக இருந்தார். எங்கே இருந்தார், வேற போட்டுங்கிறதே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணுவை மிருணாளினி ரவி காதலித்து திருமணம் செய்து விட்டார். 7 ஆண்டு காதல். அப்போ பைத்தியமாக இருக்கும்போதே காலிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ அந்த ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் மிருணாளினி ரவி ஏன் கருத்து தெரிவிக்கலங்கிறது நமக்கு தெரியலையே. காதலுக்கு கண்ணு இல்ல சார். என்ன காதலுக்கு கண்ணு இல்ல, என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும்ல பார்ட்னர். அப்போ ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்போ சமீபத்துல ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஜேசன் சஞ்சயோட ப்ரமோஷன் இன்டர்வியூ தான் சார். ஒரு மூத்த பத்திரிகையாளரா அவரோட பேச்சை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஜேசன் சஞ்சய் வயசுல விஜய் இருக்கும்போது அவருக்கு இவ்வளவு புரிதல், அறிதல், தெளிதல் இல்லை. ஏன்னா அவருடைய லைஃப்ல நான் பயணிச்சிருக்கேன். ஆனா ஒரு படம் இயக்கியிருக்காரு, அதுக்குள்ள அவருடைய பேச்சில் அவ்வளவு இன்டலெக்சுவல் தெரிஞ்சுது. அதாவது எல்லாரும் நினைச்சு அந்த பொண்ணு, இன்னும் சொல்ல போனால் நிறைய கேள்விகள் புத்திசாலித்தனமா கேட்டுக்கலாம். அந்த ஆங்கர் கேட்ட கேள்விகளில் உங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது ரொம்ப அட்டகாசமான பதில். எங்கள் அப்பா ஒரு சரித்திர சாதனை செஞ்சுருக்காரு, அவரை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனாக பேசிட்டார். அதே மாதிரி உங்கள் அப்பா படத்தில் எது பிடிச்சது, ரஜினிகாந்த் படத்தில் எது பிடிச்சது, இயக்குனர் யாரு, அதுமாதிரி ரஜினிகாந்த் நடித்த படத்தில் அவ்வளவு தெளிவாக ஜானி தான் எனக்கு பிடிச்ச படம்னு. எனக்கும் ஜானி தான் பிடிச்ச படம். அந்த படத்தை இயக்கியவர் மகேந்திரன். அவர் அந்த ஜானி படத்தில் ரஜினிகாந்த் வேற ஒரு ரஜினிகாந்த் வருவார், அவ்வளவு திறமைகள் இருக்கும். அந்த மாதிரி அவர் புரிதலோடு சொன்னார். அதுமாதிரி எங்கள் அப்பா படம், அவங்க அப்பா நடித்த படத்தில் துப்பாக்கி படம் பிடிச்சுன்னு சொன்னார். ஆனால் கமர்ஷியல் படத்தை ஒதுக்கி துப்பாக்கி படம் சிறந்ததுன்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க அம்மாவை பற்றி சொல்லும்போது எங்கள் அம்மா கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆமாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு நாள் கார் எடுத்துகிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே மறுநாள் வந்தேன். அன்றைக்கி ரொம்ப சோதனையாக செஞ்சேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரீயாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுடைய மகன்களும் ஹீரோன்னு தான் நினைப்பாங்க. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் மகன் தளபதி விஜயே நான் நடிகன்னு தான் போனார். ஆனால் இவங்க அப்பாவே நான் டைரக்ட் பண்ணுறேன்டா, என் படத்தில் நடிகன்னு சொன்னார். நான் நடிக்க மாட்டேன், டைரக்டராக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர். யாரு எஸ்ஏசி கேட்டாரா? எஸ்ஏசி வந்து மகனை வந்து டாக்டர் படிக்கணும்னு நினச்சார், யாரா விஜய். ஆனால் விஜய் வந்து இல்லை நான் நடிக்க தான் போகிறேன்னு சொல்லி படிப்பெல்லாம் பாதியில் நிறுத்திட்டாரு. அவங்க அம்மாவுடைய பயங்கர சிபாரிசில் தான் எஸ்ஏசி முழு மனசோடு இல்லாமல் பாதி மனசோடு அவரை நடிக்க வச்சார், யாரா விஜய். ஆனால் விஜய் மகன்கிட்ட ஜேசன் சஞ்சய்கிட்ட நீ நடி, நான் படம் தயாரிக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து டைரக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த 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 படத்தை தன்னுடைய பாலிய நண்பர்கள்ட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காரு, வேண்டாம் நான் எடுக்க போகிற படம் அப்படின்ட்டு. நான் அப்பா கிட்ட கூட சொல்லலை, தங்கை கிட்ட சொல்லியிருக்காரு. அதான் அவர் ஏஜுக்கு உள்ளவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, மற்றபடி அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லலை. அது சிக்மா படம் வந்து
இப்போ ஜூலை மாதம் வரதா இருந்துச்சு. ம். ஆனால் அவங்க அப்பா படம் வர்றதுனால தள்ளி வச்சுருக்காங்க. தேதி அறிவிக்காம. ஆனால் அந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணு 2 பேர், பையன் எல்லாருமே அந்த 3 எபிசோடையும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. நல்லா இருந்து எல்லாமே சொன்னாங்க. 2வது விஜய் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு தெரிஞ்ச ஒளிவட்டத்தை விட ஜேசன் செஞ்சு மேலே அந்த முகத்தில் ஒளிவட்டம் அதிகமாக தெரிஞ்சுது. அதை நான் கவனித்தேன். நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல கதைகளோட வந்தா நான் நடிப்பேன்னும் சொல்லியிருக்காரு சார். இது அவங்க அப்பாட்ட சொல்லலை. முதல்ல தன்னை டைரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா, டைரக்டருக்கு முதல்ல நடிக்க தெரியும். ஒரு நல்ல நடிகர் தான் இயக்குனர் ஆக முடியும். ஏன்னா என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த நடிகைகிட்ட வாங்கணும். அது பாரதி ராஜா ரொம்ப கரெக்டு. பாரதி ராஜா, மகேந்திரன்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். மகேந்திரன்லாம் நடிச்சு காமிப்பார். ஏன்னா அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். பாரதி ராஜாவும் அப்படி எப்படி நடிக்கிறதுங்கிறத நடிகர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பார். அப்போது ஒரு டைரக்டரால் நடிக்க முடியும். ஆனால் பாரதி ராஜா நடிக்கணும்னு நினச்சார், படம் ஓடலை. பாலச்சந்தர் நடித்தார், படம் ஓடலை. அவரால் ஒரு சீன் மேலே நடிக்க முடியல. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் கிழவன் நடித்தார் பாரதி ராஜாவும் பாலச்சந்திரன், படம் ஓடலை. ஸோ அது எழுதப்பட்ட விதி. நல்ல டைரக்டராகவும் திருச்சிற்றம்பலம் மாதிரியான படங்கள்லாம் நல்லாவே போயிருந்துச்சு சார். பாரதி ராஜா நடிப்பு அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தார். அது முக்கியமான இடம்னு சொல்ல முடியாது. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வேற ஒரு டைரக்டர் கூட, வேற ஒரு நடிகர் கூட அதை பண்ணியிருக்க முடியும். அது அவர் நடித்தார். அது அவ்வளோ சில இடங்களில் அவருடைய முழுமையான திறமை வெளிப்படாத கேரக்டர்கள் கூட நடிச்சிருக்காரு பாரதி. இப்போ இந்த இடத்துல கூட அப்பா வந்து டைரக்டா என்னை நம்பி வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் அப்ரோச் நீ தான் பண்ணியிருக்கணும், அதற்கான இனிஷியேட் நீ தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார். அது என்னன்னா, தந்தையினுடைய பாதையில் பயணிக்கக்கூடாது, தன் காலில் நிற்கணும். அப்போ அவருக்குன்னு ஒரு பாதை அப்படி தேர்ந்தெடுக்கணும்ல. அப்பா போன ரூட்லேயே போனால் எப்படி சரியாகும்? அது கரெக்ட் தான். இல்ல இப்போ இருக்க நெப்போ கிட்ஸ் எல்லாமே அப்பாவோட உறுதுணையால வந்தா கூட அப்பாவை எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. ஏன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பையன் நான் அப்பாவோட பேரே போட்டுக்கல அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேசினாருலாம் சர்ச்சைகள் போச்சு இல்லையா? அதுல நம்ம கருணாஸ் பையன் கூட தான் நல்ல டைரக்டர் அந்த படத்தை நிரூபிச்சிருந்தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்பாவை ஒரு நாள் கூட செட்டுக்கு கூப்பிடலையாம். படம் தான் கடைசியாக போட்டு காமிச்சிருக்காரு. பிரமாதமாக பண்ணியிருந்தான் டைரக்டர். நடிகர்களுடைய வாரிசுகளில் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் கருணாஸுடைய பையன் தான் கண். இப்போ 2 படத்துல ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல சர்ச்சையை கிளப்பின தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஏன்னா ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்காரு. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கலி டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகையா இருக்காங்க. யார சொல்றேன்னா மிர்னாலினி ரவி. மகாவிஷ்ணு, பரம்பொருள் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற தகவலை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த சம்பவம் நடந்துச்சு. அதாவது அவர் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லிக்கிடுவார். யார்? பரம்பொருள் மகாவிஷ்ணு. அது மட்டும் இல்லை, விஷ்ணுவுடைய அவதாரம்னு கூட அவர் சொன்னார். பிரச்சனையே அங்கே தான் வந்துச்சு. அப்புறம் என்னென்னா, அப்படி ஒரு தன்னை ஒரு கடவுள்னு சொல்கிற ஒரு அந்த மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளி பற்றி கச்சாமச்சான்னு பேசிக்கிட்டாரு. உடனே கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போனார், ஜாமீன் வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் போட்டாங்க. அப்போவும் ஜெயிலுக்கு போய் ஜாமீன் வந்தார். இப்போ ஒரு வருஷமாக சைலண்ட்டாக இருந்தார். எங்கே இருந்தார், வேற போட்டுங்கிறதே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணுவை மிருனாளினி ரவி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 7 ஆண்டு காதல். அப்போ பைத்தியமாக இருக்கும்போதே காதலிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்போ அந்த ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் மிருனாளினி ரவி ஏன் கருத்து தெரிவிக்கலைங்கிறது நமக்கு தெரியலையே. காதலுக்கு கண்ணு இல்ல சார். என்ன காதலுக்கு கண்ணு இல்ல, என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணும்ல பார்ட்னர். அப்போ ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி அவரும் தப்பா பண்ணுன்னு சொல்லணும்ல. அப்போ ஒன்றும் சொல்லல. அப்போ 7 வருஷ காதலுங்கிறது போய் சரி, எப்படியோ கல்யாணம் ஆகுது, ரைட்டு. 2 பேரும் ஒத்து போனால் சரிதான், பிரச்சனை இல்லை. நல்லபடியாக வில்லங்க பேச்சாளரை கல்யாணம் பண்ணிய மிருனாளினி ரவி இல்லற வாழ்க்கையில் நல்ல எல்லா நலன்களும் பெற்று வாழ நம்ம டிவி சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். உனக்கு மிருனாளினி ரவி
பரம்பொருளை கல்யாணம் பண்ணதில் உனக்கு கோவம் ஒன்றும் இல்லைல்ல? நான் ஏன் சார் கோவப்பட இல்லை போறேன்? இருக்கிறேன். ஏன்னா பரம்பொருளுங்கிற அறக்கட்டளையே அந்த ஆள் கலைச்சிட்டான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஏகப்பட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டளை மூலயமா ஆரம்பிக்கும் போதே நிறையா இருக்கலாம். ஏன்னா இப்போ பணக்காரங்கன்னா யாருன்னா சாமியார் தான் பணக்காரன். அவர் தன்னை சாமியார்னு சொன்னா கூட கடவுளின் தூதன்னு சொன்னார். மக்கள் நம்புறாங்க. மக்கள் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியாது. சொன்னார். நம்பாம பணம் வருமா சார்? நான் நம்பலை, அவ்வளோதான். மற்றவங்க நம்பலாம். அதாவது பலகீனமானவர்கள் எங்கடா கடவுள்னு தேடுறான்ல, அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஆளுக்கு வந்து எழுச்சி வாயின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இவரோட ஜேர்னியே வந்து ஸ்டாண்டப் காமெடியனா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடியன் டு ஆன்மீக பேச்சாளரா மாறுறதுக்கு மக்கள் அவரோட பேச்சை கவர்ந்துருக்கா? காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னார், நாமெல்லாம் பேச தெரியாமல் இருந்துட்டோம்யா, அவங்கெல்லாம் பேச தெரிஞ்சவங்கயா. இது யாரை சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பேச்சால் கவர்வதுங்கிறது ஒரு தனி திறமை, அது அவர்கிட்ட இருந்துச்சு. அவ்வளோதான். ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து இன்றைக்கு நல்ல நடிகராக இருக்கிறது தான் சிவகார்த்திகேயன். நல்ல மிமிக்ரி பண்ணுறது நம்ம சிவகார்த்திகேயன். ஆமா சார். அந்த மாதிரி அவரே இருந்திருக்கலாம். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. இருந்தாலும் சர்ச்சையில் சிக்கி இருக்கவருக்கு ஏம்மா உனக்கு தெரியுதுமா சர்ச்சைன்னு? அந்த அம்மாவுக்கு தெரியல. மிருணாளினி வரைக்கும் சர்ச்சையெல்லாம் தெரியல. அவர் ஒரு நல்ல காதல்னா பார்க்குறாங்க, அவ்வளோதான். பணத்திற்காகவும் எடுத்துக்கலாமா சார்? இருக்கலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டா நித்யானந்தா கிட்ட இருக்க ரஞ்சிதா எதுக்காக நித்யானந்தா கிட்ட போயிருக்கா? பணம். நித்யானந்தாவுக்கு ஒரு ரஞ்சிதா, மகாவிஷ்ணுக்கு ஒரு மிருணாளினி ரவி. அவ்வளோதான். அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்து, கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா சொத்து வந்து திருப்பதி கோயிலுக்கு எழுதி வச்சுது. கலர் காஞ்சனா நடிகை இப்போ கோயிலில் உட்காந்துட்டு இருக்கு. மாம்பழத்துக்கு போனால் பார்க்கலாம். யாருன்னே அடையாளம் தெரியாது காஞ்சனாவை. ஆன்மீகம் அப்படி இருக்கு, அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் ஆன்மீகத்தை ரொம்ப விரும்புறனால இந்த பணம் எல்லாம் ரொம்ப அதிகமா வருது சார். ஆன்மீகம் இப்போ எவ்வளவுதான் நாத்தியம் பேசினாலும் மக்கள் ஆத்தியம் தான் பெருகிட்டே இருக்கு. நாத்தியத்தை விட பெருக்கம் பார்த்தீங்கன்னா ஆத்தியம்தான். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.